குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி பதிவு கோரிக்கையை ஏற்ற இந்திய தேர்தல் ஆணையம் கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்து அதற்கான அனுமதியையும் சட்டப்பூர்வமாக வழங்கியது. தந்தை பெரியாரின் பிறந்த நாள் அன்று சிங்கத்தின் குகைக்கே சென்று சிறப்பு செய்தது போல தந்தை பெரியார் உலவிய பெரியார் திடலுக்கே சென்று மலர் மரியாதை செய்தார் நம் தமிழக வெற்றிக் கழக தலைவர். கட்சியின் கொள்கைகளை, செயல் திட்டங்களை அறிவிக்க கட்சியின் முதல் மாநில மாநாட்டை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகில் உள்ள வி சாலையில் நடத்த முடிவெடுத்தார் நம் தலைவர். அந்த மாநாட்டிற்கு வெற்றி கொள்கை திருவிழா என்றும் பெயர் சூட்டினார். அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டார். மாநாட்டு பணிகளுக்கான கால்கோள் விழாவே ஒரு மண்டல மாநாடு போலவே இருந்ததை கண்டு ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் வியந்தன. சென்னை மெரினாவில் நடந்த இந்திய விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் அடிப்படை வசதிகளையும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளையும் கூட செய்யாமல் அலட்சியம் காட்டியது தற்போதைய ஆளும் அரசு. அதனால் பல மனித உயிர்கள் பலியாகின. அந்நிகழ்வின் போது உயிரிழந்தோருக்கு ஆறுதலையும் அரசுக்கு கடும் கண்டனங்களையும் கழக தலைவர் தெரிவித்தார். மாநாட்டு திடல் பணிகள் நடக்கும் வேளையில் கழக மாநாட்டிற்கு தொண்டர்களை அழைப்பதற்காக அறிஞர் அண்ணாவின் கடித முறையை கையில் எடுத்தார் நம் வெற்றி தலைவர். அவர் எழுதிய 3 கடிதங்களும் அரசியல் அரங்கில் விவாதங்களையும் தொடங்கி வைத்தன. மாநாட்டில் கழகத்தின் கொள்கை தலைவர்